இன்று நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஜென்ரலாக கோயிலுக்கு எப்படி வழிபட வேணும். நிறையா ஜோதிடர் பார்த்துருப்பீங்க. இந்த கோயிலுக்கு போங்க, அந்த கோயிலுக்கு போங்கன்னு நிறையா பரிகாரம் சொல்லியிருப்பாங்க. நீங்களும் போயிட்டு வந்திருப்பீங்க. ஆனால் அது நடந்திருக்காது. அதுக்கு காரணம் வந்து ஜோதிடர் கிடையாது. நம்மளுக்கு பெரும்பாலும் மக்களுக்கு எப்படி கோயிலில் வழிபாடு செய்யணும்னு தெரியாது. நார்மலாக ஒரு கோயிலுக்கு போனோன்னா சுத்தமாக போகணும். ஃபஸ்ட்டு பாயிண்ட், நம்ம சுத்தமாக போகணும். குறைஞ்சது ஒரு நாளிகை நீங்கள் கோயிலில் ஸ்பெண்ட் பண்ணணும். அதாவது 24 நிமிடம். நீங்கள் கோயில் போய் அர்ஜெண்ட்டாக போயிட்டு சாமியை கும்பிட்டுட்டு நீங்கள் செய்கிற பரிகாரம் செஞ்சுட்டு உடனே வந்துடக்கூடாது. இப்போ பெரிய பெரிய கோயிலில் நீங்கள் போகிறப்போ அதுக்கான பலன் கிடைக்கிது. ஏன்னா அந்த கோயிலை உங்களுக்கு காக்க வச்சிடுறாங்க. ஒரு லைன்லேயோ ஒரு க்யூலையோ நீங்கள் காத்திருக்கீங்க அந்த கோயிலில். ஜென்ரலாகவே அந்த கோயிலில் காத்திருக்கிறதுனாலே குறைஞ்சது 24 நிமிடம் அங்கே ஆகிடுது. அதனால தான் அந்த கோயில் பெரிய பெரிய கோயிலில் பார்த்திங்கன்னா கூட்டம் அலமோதுற காரணமும் அதுதான். ஏன்னா அந்த இடத்துல நம்ம கோயிலில் தெரிஞ்சோ தெரியாமலோ நம்மளை மீறி அங்கே ஒரு அரை மணி நேரம் வச்சு அந்த கோயிலில் அந்த வைப்ரேஷன் நம்ம மேலே படுற மாதிரி நம்ம உணர்றோம். இன்னொன்று ரெண்டாவது பெரிய விஷயம் என்னென்னா, பெரிய பெரிய கோயிலில் அந்த மொபைல்லாம் வாங்கி வச்சிடுறாங்க. நம்மளுக்கு இப்போ இருக்கிற காலகட்டத்தில் மொபைல் தான் பெரிய பெரிய டிஸ்ட்ராக்ஷன். நம்ம என்ன வேண்டிக்கணும்னு நினச்சிட்டு உள்ளே போகிறோம், திடீர்னு ஒரு கால் வருது, நம்ம சிந்தனைலாம் அதில் போயிடுது. நம்ம என்ன வேண்டிக்கணும்னு நினைக்கிறோமோ அதை வேண்டிக்க மாட்டேங்கிறோம். அதெல்லாம் சொல்கிறேன், நீங்கள் சின்ன கோயில் போனாலும் பரவாயில்ல, கோயில் உள்ளே போகிறப்ப மொபைல் ஆஃப் பண்ணி வச்சுட்டு போவோம். நம்ம கோயிலுக்கு ஜென்ரலாக நம்ம நண்பர்கள் ஃபேமிலி மெம்பரோடு போவோம். நம்மளுக்கு அதான் வாய்ப்புன்னு நினச்சிக்கிறோம். ஃபேமிலி மெம்பர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறதுக்கோ ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுகிறதுக்கோ கோயிலில் இருக்க அட்மாஸ்பியர் தான் நமக்கு செட் ஆகுதுன்னு நினைக்கிறோம். பட் கோயிலில் வந்து தெய்வ சிந்தனை மட்டும்தான் இருக்கணும். அதுமாதிரி வேண்டுதல் நம்ம வைக்கிறோம். நம்ம வேண்டுதல் வந்து கடவுளுக்கு தெரியும் நம்மளுக்கு என்ன கொடுக்கணும் என்ன கொடுக்கக்கூடாதுன்னு. அதனால் தெய்வ சிந்தனை மட்டும்தான் கோயிலில் இருக்கணும். எனக்கு இது வேணும் அது வேணும் தயவுசெய்து கடவுள்கிட்ட வேண்டிக்காதீங்க. நீங்கள் கடவுளை போய் பிரார்த்தனை செஞ்சால் மட்டுமே போதும். தெய்வம் கொடுக்க வேண்டியது ஒரு தாராளமாக கொடுப்பாங்க. ஆனால் உங்கள் சிந்தனை அந்த 24 நிமிஷமும் சரி, எவ்வளோ நேரம் கோயிலில் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ தெய்வத்தின் மீது மட்டும்தான் இருக்கணும். இது எல்லாத்துமே அனைத்தும் நம்ம ஏஎல்பி ஆன்லைன் வகுப்பில் கற்றுக் கொடுக்குறாங்க. அதனால் நீங்கள் ஏஎல்பி வகுப்பு கலந்துக்கோங்க, நீங்களும் பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம்.